வந்துட்டியோப்போ? வந்தேன். ஊத்தில வந்துட்டு இருக்கீங்க? ஆமா, மாதிரி அம்மா வீட்டுல இருக்கணும்ல, அந்த வேலை பார்க்கவங்களாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு காப்பி கீப்பி கொடுத்துட்டு வீட்டுல இருக்கோம். சரிப்போ, நீங்க பாத்தீங்களா எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்குன்னு? இல்லம்மாக்கா, பாக்கல. நான் காலையில மாட்டு பத்திட்டு கிளம்பிட்டோம்ல, இப்பதான் வாரம் பாத்துக்கோ. இனிமேதான் போய் பாக்கணும் என்னன்ட்டு. சரிப்பா, வாங்க பின்ன. சரிப்போ, போ. அம்மா காப்பி கீப்பி போட்டு வச்சிருப்பா, குடிச்சிட்டு நான் வரேன். ஆமா சாத்த, என்ன பண்ண சொல்றீங்க? நம்ம தான் வந்துட்டானே. என்னப்பா வேலை எல்லாம் நடந்துட்டு இருக்கா? நடந்துட்டு தான் இருக்குண்ணே. சரி சரி. ஏம்மா, வாமாக்கா. வண்டியில வந்தது ரொம்ப டயர்டா இருக்குமா? நேரம் இருந்தா கொஞ்சம் காப்பி போட்டு தாங்களா? வாமாக்கா, நான் காப்பி குடுக்கறது காட்டிலையாமா எனக்கு வேலை இருக்கு. சரிம்மா, இவங்களுக்கும் 2 காப்பி போட்டு கொண்டாமா. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் காப்பி குடிச்சிட்டு வடையும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க. இன்னும் வேணுமான்னு கேட்டா வேண்டான்ட்டாங்க. அப்படியா? சரி சரிம்மாக்கா, கை கால் கழுவிட்டு உள்ளவா, காப்பி தரேன். பாத்தியால இந்த கிளவியா காப்பி கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாம வேண்டான்னு சொன்னோம்னு சொல்லுது பத்தியா? ஆமாக்கா, இப்பதான் வேலையில இருந்து வாரியா? ஆமாத்த. உட்காருப்போ. மூஞ்சி கை கழுவிட்டு வாரத்த. சரி அக்கா, இரு காப்பி போட்டு கொண்டாரேனா? இருக்கட்டா, மாமாக்கும் காப்பி போடணும்ல, போயிட்டு வரேன். அவர் எங்க இப்போ வருவாரு? எங்க அம்மா கோயில உட்காந்து கதை விட்டுட்டு இருப்பாரு. நீ இரு, காப்பி கொண்டாரேன். சரி கொண்டா. என்ன பண்ணி அண்ணாச்சி ஆளே காணோம்? அவருக்கு என்ன, வயசான காலத்துல அங்கங்கன்னு உட்காந்து பேசிட்டு வருவாரு. சரி சரி. ஈசு காப்பி போட போயிருக்காவுல்ல. சரி. என்னப்போ, மாட்டெல்லாம் கட்டிட்டு வந்துட்டீங்களா? ஆமாப்போ, மாட்டெல்லாம் கட்டிட்டு வந்தாச்சு. சாப்பிட்டீங்களா? மத்தியானமே சாப்பிட்டோமக்கா. சரி, பக்கத்துல தான் இருக்கீங்க, ஆனா அடிக்கடி தெரிய மாட்டேங்க. இங்க உட்கார்ந்து இருக்கலாம்ல, வந்து ஒத்தியில அங்க இருக்கீங்களே. எங்க மக்கா, வீட்டுல எதையாச்சும் ஒரு வேலையை போட்டு பார்த்துட்டே இருப்பேன். எங்கேயும் போறதில்ல, உடம்பும் ஒத்து போக மாட்டேக்கலாம். நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பாப்பேன், என்ன வேலை பார்ப்பீங்க? ஒரு இடத்துல உட்கார்ந்தது பார்த்தது கிடையாது. ஆமா, அப்ப வயசு இருந்துச்சு, உடம்புல பலம் இருந்துச்சு. இப்ப வயசாகி ஒண்ணும் முடிய மாட்டேக்கு. அக்காலை கட்டி கொடுத்த பிறகு இப்ப யாருக்குன்னு போட்டு உழைக்க போறோம், அப்படியே போகுது. உங்களுக்கு என்ன வேணாலும் மாச்சுப்படாம என்கிட்ட கேளுங்கத்த. உங்க மாவு மாதிரி நினைச்சுக்கோங்க, எதையும் நினைச்சு வருத்தப்படாதீங்க, சரியா? சரி மக்கா. என்னக்கா, காப்பி எடுத்துக்கா. நமக்கா காப்பி எடுத்துக்கோ, எங்க எடுத்துக்கோங்க. ஆமா மைனி, உண்மைக்குதான் சொல்றேன், நிப்பாட்டிட்டாரு. அது என்ன சாரு, 5 மணிக்கு மேல பொட்ட பிள்ளைல அப்படி நிப்பாட்டி வைக்க கூடாதுன்னு தெரியாதா அவருக்கு? செல்ல பாப்பால கொஞ்ச நேரம் பொம்மை கூட விளையாண்டு தெரியுமா? நான் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். எவ்வளவு நேரமா வரேன்னு சொல்லுதீங்க, வரவே மாட்டீங்க. போங்க, எனக்கு கோவம் தான் வருது. என்ன கோபப்படுதா ரெட்ட குடுமி? போங்க, பேசாதீங்க. ஒண்ணு பேச விட மாட்டேன், நொய்யின்றா நடுவுல வந்து. அப்பனா நீ மொபைல் தாங்க, 2 மணி நேரத்துக்கு நான் ஒண்ணுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். செல்ல பாப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா அந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடுவியா? அப்புறம் நானும் அம்மாவும் பேசி முடிச்ச பிறகு பாப்பா கூட வந்து பசல்ஸ்லாம் அழகா விளையாடலாம், சரியா? ஓகே, சரி. மாறி எப்படி விட்டாரு? சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மேனேஜர் உண்டு மைனி, முருகேசன் அவர் பேரு. ரொம்ப நல்ல சார். அவர் கீழே 2 பேர் வேலை பார்க்காங்க. என்ன சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? அந்த சார் தான் சொன்னாரு, நான் வீட்டுக்கு லேப்டாப் எடுத்துட்டு போய் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு மெயில் போடுறேன், நீங்க நாளைக்கு அப்படியே அந்த சாருக்கு அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு. உடனே எங்களுக்கு சந்தோஷமாயிட்டு, எப்பாடா வீட்டுக்கு போக கிடைச்சதுன்னு சந்தோஷமா வாடி வந்துட்டோம். ஓ சரி சரி. சரி டீ, காப்பி குடி. யாருதுலாம்? அவ்வளவுதான், ஆயிட்டே. அத்தா ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர். செல்ல பாப்பாவுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ உடைச்சிட்டு திருப்பி பண்ணலாமா? ரெட்ட குடுமி அடிச்சிரும் பாத்துக்கோ. இவ்வளவு நேரமா கஷ்டப்பட்டு பண்ணிட்டு உடைக்கணுமா? பிச்சு விட பிச்சு. சரி அங்கிள், நீங்க கொடுத்த சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். 2 வருஷத்துல சம்பாதிச்சு வீடு எல்லாம் வாங்கி காமிக்கிறேன். பேச மாட்டேன். இல்ல கார்த்தி, யாம்ல ஒரு மாதிரியா இருக்கா, சாப்பிட கூட இல்ல, சரியா? என்ன மன்னிச்சிருக்கா, உன்னையும் மாமாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான்.
கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்லல, நீ இப்படி வாடி போயிருக்கதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு என்னக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். சும்மா வெளியே இப்படி பேசாதல, மனசுல எவ்வளவு புழுங்கிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியுது பாத்துக்கோ. இப்படி எல்லாம் சரியாயிரும், பேசிட்டு வந்திருக்கோம்ல. அக்கா, உனக்கு கௌசியை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ஆனா மூக்கு கொஞ்சம் சப்பையா இருக்கலாம் என்ன? என்னக்கா சொல்ற, மூக்கு சப்பையாவா இருக்காளுக்கு? ஆமா, காதலிச்சா என்ன கண்ணா தெரியாது, மூக்கு சப்பையா இருக்கு, மாதிரி முடி பூரா செம்பட்ட முடி. அவ கலரிங் பண்ணிருக்காக்கா, நீ வேற. சரில, இப்படி சிரிச்சுட்டே இரு, சோகமா இருக்காதேனா. மாமா என்னக்கா சொன்னாங்க? என்னது பொண்ணு பத்தியா? இல்லக்கா, அங்க போயிட்டு வந்ததை பத்தி. அவர் என்ன சொல்லுவாரு, மனசு சங்கடப்பட்டுட்டு இருந்தாரு. ஆனா உனக்கு என்ன யோசிக்காருல? நீனும் மாமாவும் இருந்தாலே போதும்க்கா, வேற ஒன்றும் வேண்டாம் போல எனக்கு. அம்மா அப்பாவுக்கு மேலே நீங்க பாக்கீங்க என்ன. சரில, அப்படின்னு அந்த பொண்ணை விட்டுறேன்னா வேற பொண்ணை பாத்துக்கலாம் பிறகு. அக்கா, மாறினல, அக்காவும் மாமா இருந்தா போதுங்க, மாதிரி எதுக்கு அவ பின்னாடி போயிட்டு இருக்கா? விட்டுரு. சரி அப்படின்னா கல்யாணமே முடிச்சு விடக்கூடாது. சரி, ஆனா இப்படியே இருந்துருந்தேன். இப்படி எப்படிலாம் இருக்க முடியும்? எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பா? மாறி யாருக்காச்சும் கல்யாணம் பண்ணி தானே வைக்க போறீங்க, அதுக்கு நான் கௌசி கூட இருந்துட்டு போறோம்ல. அவளை பார்த்தாலே ஒரு பாசிட்டிவிட்டிக்கா எனக்குள்ள. என்னமோ தெரியல, அவளை பார்த்து அவ கூட தான் என் வாழ்க்கை அப்படின்னு தோணுது. சரி, மாதிரி என்னெல்லாம் 2 வருஷத்துல வீடு வாங்கிடுவோம், வேலைலாம் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்க. என்ன நம்பிக்கை நீ அப்படி சொன்னா? ஏக்கா சொல்லுவோம், ஆனா நீ கோவப்படக்கூடாது சரியா? சொல்லு, சாப்பிடணுமா வேண்டாமா நான் பாத்துக்கிட்டேன். வெளிநாட்டுக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டான்க்கா. அக்கா, வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னா எனக்கு இதுக்கு முன்னாடி அனுப்ப தெரியாதால? எதுக்குலாம் அங்க போய் கஷ்டப்படணும்னு நினைக்கா? ஒரு மண்டையடி காய்ச்சனா கூட உனக்கு பாக்குறதுக்கு அங்க ஆள் இருக்குமா பக்கத்துல? ஏன்க்கா வெளிநாட்டுக்கு ஆளே போகலையா? போய் வேலை பார்த்துட்டு நல்லா இருக்க தானே செய்தாங்க. நானும் பார்த்துக்கிடுவேன்க்கா, நீ வருத்தப்படாத. நீ சந்தோஷமா வழி அனுப்பி வச்சாதான் என்னால அங்க நிம்மதியா இருக்க முடியும் பார்த்துக்கோ. வேற ஏதாச்சும் நீ வழிய பாருல, வெளிநாட்டுக்குலாம் வேண்டாம். அக்கா, கௌசி அப்ப பேசினதுலாம் நீ கேட்டுட்டு தானே இருந்தா. இங்க இருந்துட்டு ஒன்றும் செய்ய முடியாதுக்கா. வெளிநாட்டுக்கு போனா ஒரு 2 வருஷத்துல ஓரளவுக்கு என்னால கண்டிப்பா முன்னேற முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இல்ல நீனே சொல்லுதா 2 வருஷத்துல ஓரளவுக்கு தான் முன்னேற முடியும் அப்படின்னு. மாதிரி அவரு வேற யாருக்காச்சும் கல்யாணம் முடிச்சிட்டு ஒன்னு அப்படியே விட்டுட்டாருன்னா என்னெல்லாம் பண்ணுவானா? அக்கா, இன்னைக்கு அவர் ரொம்ப கோவத்துல இருந்தாரு, அதனாலதான் இப்படி சேலஞ்ச்லாம் வச்சிருக்காரு. 2 வருஷத்துல கொஞ்சம் தணிஞ்சுதான் போகும். அப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும்க்கா கௌசிய. அதனால கண்டிப்பா அப்படிலாம் அவர் பிரிக்கணும்னு நினைக்க மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். என்னமோ நீ சொல்லுதா, அந்த ஆளு பார்த்தாலே எனக்கு என்னமோ சரியா படல. பயமா வேற இருக்கு, ஏதாச்சும் பண்ணிடுவாரோ அப்படின்ட்டு. கட்சியில வேற இருக்காருன்னு நினைக்கேன்னா. ஆமா, கட்சியில இப்பதானே சேர்ந்திருக்காரு. மெத்தியோப்பா. சரிக்கா, நாளைக்கு கௌதமோட அண்ணன்ட்ட பேசி பார்க்க. வெளிநாட்டுல ஏதாச்சும் வேக்கன்சி இருந்துச்சுன்னா அவர் எனக்கு ரெஃபர் பண்ணுவார் இல்லையா? வா இஷ்டம், ஏதோ பண்ண நீ. அக்கா, மூஞ்சி இப்படி வச்சுட்டு சொல்லாதக்கா, சந்தோஷமா சொல்லு. அப்பதான் எனக்கும் ஒரு உற்சாகமா இருக்கும்ல வேலை பார்க்கணும் அப்படின்னு. சரி, சந்தோஷமா பாரு, நல்ல வேலையா கிடைச்சிச்சுன்னா சந்தோஷமா போயிட்டு வா.